சிங்கப்பூர்லேருந்து பிரியான்றவங்க கால் பண்ணியிருந்தாங்க. தம்பி, எனக்கு வந்து நாளைக்கு கல்யாண நாள்ப்பா. நான் வந்து கஷ்டப்படுற மக்கள் ஒரு 50 பேருக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. பூவிருந்தவள்ளியில் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கப்பா. அங்கே வந்து ஒரு 50 பேருக்கு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூவிருந்தவள்ளி போயிட்டு அங்கே சமைச்சு வச்சிருந்த 50 பிரியாணி பார்சலை நம்ம காரில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டேங்க. நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பாலத்துக்கு அடியில் தங்கியிருக்க கஷ்டப்படுற மக்கள் எல்லாருக்குமே ஒன்னா பிரிச்சு கொடுத்தங்க. சிங்கப்பூர்ல இருக்க பிரியா தான் பாலத்துக்கு அடியில வீடு இல்லாம கஷ்டப்படுற மக்களோட ஒருவேளை பசிய தீர்க்கணும்ட்டு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருந்தா அதை யாராலையுமே மாத்த முடியாதுங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு உங்க ஊரோட பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இது போல் வீடியோஸை தொடர்ந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலயமா தாங்க எல்லாரும் உணவு கொடுக்க முன் வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.